வனதுர்க்கையம்மன் சக்தியை போற்றி. நாம் இப்போ மாந்திரிகளையும் ஏற்கனவே சில முன்பதிவு செய்திருக்கோம் வனதுர்க்கையம்மன் வீடியோ சேனலில். இப்பயும் நம்ம சில மாந்திரிக கோமாதா பசு ஆடு மாடுகள் உடல் ரீதியில் பலவித பிரச்சனை, உடல் ரீதி கோளாறு. அன்னைக்கு முன்னோர்கள் அதற்கெல்லாம் சில திருநீர்லையோ அருவம்பெண்லையோ மந்திரித்து கொடுத்தாங்க. அப்போ அது சில குணாசங்கள் மாறுபட்டது. அதே போல் அன்னைக்கு இந்த காற்று ஆடு கொட்டைத்தலைன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி தலைகளையோ ஆவாத பில்களையோ மேய்ந்துட்டு மாடு சொக்கி உடலில் இறந்துடும். அப்போது அதுக்கு என்ன செய்வாங்க, எங்களை போல் கிராமங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட மந்திரிப்பாங்க. இல்லாட்டி எங்கே இருக்கோ அங்கேயே மந்திரிப்பாங்க. அதுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லை, மாட்டுக்கு திருஷ்டி பார்க்கப்பட்டு மாட்டுக்கு மனுஷனுக்கு கூட மாடு உடல்நிலை சரியில்லைன்னா அதை எப்படி மந்திரிக்கணுங்கிற முறையை நம்ம சொல்கிறோம். அப்போ மாட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் அருவம்புல்லோ தவிடோ வாங்கிட்டு ஒரு சொம்பு தண்ணியில் வைத்து அந்த மந்திரத்தை ஊருக்கு மேற்கே ஆலவிருச்சகம் செங்காமல் மும்மாடு மெய்திருந்து காராம்பசுவு கோமாதா பசுவு ஆடோ இல்லை மாடோ அது மாதிரி பேரை சொல்லி தண்ணீர் குடித்து விஷம் ஓடிவிட்டது, விஷம் இறங்கி போக போக சுவாகா அப்படின்னு ஒரு 3 முறையோ இல்லை 6 முறையோ 9 முறையோ உச்சரித்து அந்த தண்ணியை கொண்டு மாட்டுக்கு தெளித்து அருவம்பிள்ளை 3 முறை உள்ளே கொடுத்து விட்டு தவிடை தண்ணீர் கலந்து கொடுத்தால் கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு எந்தவித கெட்ட விஷயங்கள் தாண்டினாலும் குணவாசமாகி மாடு கோமாதா பசு ஆடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்லாகும். இது பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு சின்ன செயல். இது முன்னோர்கள் செய்த செய்து பாருங்க. கண்டிப்பா ஆடு மாடு திருஷ்டி பார்வை இல்லாம கண்டிப்பா பாலார் செல்வமா பட்டி பெருகி பாலார் செல்வமா வாழ்வீங்க. நன்றி.